நாகா சார் ஆனந்தபுரத்து வீடு படம் ரிலீஸ் ஆன உடனே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. பிகாஸ் பை தென் உங்கள் கூட வந்து நாட் ஜஸ்ட் as an artist, I knew you as a friend, a family friend. We used to talk. இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் பேசிகிட்டு இருப்போம். உங்கள் கதைகளை நாங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கேட்டிருக்கோம். அப்போ அந்த படம் வெளிவரப்போ அந்த போஸ்டர்லாம் நாங்கள் பார்த்த உடனே ஐயோ இது ஒரு திகில் படம் மாதிரி தான் கொடுக்குறாங்களே. ஆக்சுவலி வந்துட்டு இட் வாஸ் சச் அ லவ்விங் ஸ்டோரி. எனக்கு வந்து இந்த தாத்தா பாட்டி பேரன் கனெக்ட் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இது ஒரு மர்மமான கதையாக தானே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் உங்களை மையமாக வச்சு, ஏன்னா நீங்கள் வந்து மர்ம தேசம் நாகா, எவ்ரி திங் இஸ் மிஸ்டீரியஸ்ங்கிற மாதிரி. ஸோ டெல் மீ, இந்த மர்ம தேசங்கிறது இன்றைக்கும் 20-25 இயர்ஸ் கழிச்சும் வெரி ஃபியூ ஒர்க்ஸில் இவ்வளோ நாள் அப்படியே ஒரு இதுவாக இருக்கும். அதுவும் டெலிவிஷனில் வர ஒர்க்கு. அண்ட் நீங்கள் சொல்லுவீங்க நியூஸ் பேப்பர் மாதிரி கிடையாது டெலிவிஷன், அது ஒரு நாவல் மாதிரி, ஒரு கிளாசிக் மாதிரி திருப்பி படிக்கிற ஒரு விஷயமா இருக்கணும்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த மர்ம தேசம்ங்கிற வந்து டைட்டில் எப்படி வந்துச்சு? ஹவு டிட் யூ டிசைட் ஆன்? யார் வச்சிங்க? கைலாசம் சார் நீங்கள் பேசுகிறது அவ்வளோ கேட்டிருக்கேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலி நிறைய முதல்ல வந்து இந்த மர்மதேசம்ன்றது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸாக பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை. ஒரு த்ரில்லர் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் தான் இருந்தது. அந்த தாட்டுக்கு ஏற்ற மாதிரி லைக் இந்திராவுடைய கதை, இந்திரா சௌந்தரராஜன் அவருடைய ரகசியமாய் ஒரு ரகசியம்ன்ற கதை வந்து ஆனந்த விடனில் தொடராக வந்துட்டு, அதை படிச்சுட்டு சந்துரு வந்து சஜஸ்ட் பண்ணார், இதை வந்து நம்ம பண்ணலாம், த்ரில்லிங் இது நல்ல எலிமெண்ட்ஸ். நீங்கள் கைலாசம் சார் சந்துரு எல்லாம் ஒரு ஆமாம் பெரிய ஒரு தீம் இல்லை மின்பிம்பங்களில். ஆமாம். அப்போ முதல்ல நான் கூட இல்லை, அது ப்ராஜெக்டை பற்றி அவங்க பேசும்போது வேறு ஒரு இயக்குனரை தான் முதல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தது. அப்புறம் கைலாசம் வந்து இதை ஒரு சினிமாட்டோகிராஃபராக விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும், இதுக்கு டைரக்டராக ஒருத்தர் வேணும் அப்படின்னா. தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடணும், கைலாசம்ங்கிறவர் வந்து கே பாலச்சந்தர் டைரக்டரோட மகன். அவர் தான் வந்து அந்த கம்பெனி வந்து டெலிவிஷனில் பண்ண நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருக்கும் கேபி சார் ஒர்க்கு, கேபி சார் அப்படின்னு. பட் அதில் ஒரு ப்ரொடியூசராக கதை, எந்த கதையை பண்ணலாங்கிற டிப்பிக்கல் ப்ரொடியூசரோட பணம் போடுறவர் மட்டும் இல்லாமல் யோசிக்கிறவராக, க்ரியேட்டிவாகவும் யோசிக்கக்கூடியவர், பிஸ்னஸாகவும் யோசிக்கக்கூடியவர். அப்படி இருந்து மின்பிம்பங்கள்ங்கிற நிறுவனம் நடத்தி பல வெற்றி கதைகளை டெலிவிஷனில் கொடுத்தது வந்து திரு கைலாசம் அவர்கள். அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. கைலாசம் வந்து ஃபர்ஸ்ட் மை குட் ஃப்ரெண்ட் வாஸ். ஐ காட் இன்ட்ரடியூஸ் டு கைலாசம் ஒரு சினிமாட்டோகிராஃபராக தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். கேபி சாருக்கு பண்ணிட்டு இருந்தீங்களா ஒர்க்? கேபி சாருடைய கையளவு மனசு நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து சேட்டலைட் டெலிவிஷனில் கையளவு மனசு வந்து த நம்பர் 1 சீரியல் அதெல்லாம் தொடர்ச்சியாக கூடவே வந்து ஒரு த்ரில்லர் ஒன்று பண்ணணும் அப்படின்னும் போது அந்த கதை விவாதிக்கப்பட்டது. ஒரு மாதிரி அவங்க பேசிட்டு வேறு ஒரு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் கைலாசத்துக்கு என்ன தோணுச்சுனாக்கா, சினிமாட்டோகிராஃபராக இருந்து ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த விஷயத்தை வந்து இன்னும் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு தோணினதுனால அவர் வந்து என்ன அப்ரோச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்று பண்ணலான் இருக்கோம் அப்படின்னும்போது நானும் அப்போவும் நினச்சேன் சினிமாட்டோகிராஃபராக பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, யார் டைரக்டர் அப்படின்னு கேட்டேன். நீ தான் டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வாஸ் அ ஷாக் ஃபார் மீ. அதுக்கப்புறம் விட்டுட்டு இப்போ இது வந்து அந்த கதையை பண்ணும்பொழுது ரகசியமாய் ஒரு ரகசியம் அப்படின்ற டைட்டில் வச்சுக்கலாமா அப்படின்றது வந்தது. அதுக்கப்புறம் 1 அப்படின்னு ஒரு டைட்டில் யோசித்தோம். அப்புறம் பல டைட்டில்ஸ் அந்த கதை சார்ந்து வச்சோம். கதை சார்ந்து யோசிக்கும்போது கேபி சார் வந்து இன்வால்வ் ஆனார். அவர் வந்து இல்லை எனக்கு வந்து டைட்டில் வந்து நல்லா இருக்கணும், நீங்கள் எழுதி அனுப்புங்க, நான் வந்து செலக்ட் பண்ணி சொல்கிறேன். சரின்னு எழுதி அனுப்புகிறோம். எல்லாத்தையும் ரிஜெக்ட் நிறைய சாய்ஸ் கொடுத்தோம். ஒரு 20-24 கொடுத்தோம். எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பினேன். எதுவுமே சரியில்லை, டைட்டிலுக்கான ஒரு இதுவே இல்லை. சரி என்ன பண்ணுறதுன்னு திரும்பி யோசிச்சோம். திரும்பி ஒரு 10 அனுப்பினோம், அதையும் வந்து ரிஜெக்ட். இந்த யோசிக்கிறதெல்லாம் யோர் டீம், நீங்கள் கைலாசம் சார், சந்துரு வாஸ் இன்வால்வ்ட். ஓகே, இந்த மாதிரி யோசிச்சு எழுதி அனுப்பும்போது அவர் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் எது கொடுத்தாலும் ரிஜெக்ட் பண்ணுறாரு, எதுவுமே அந்த டைட்டிலுக்கான ஒரு இலக்கணம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கொஞ்சம் வெறுத்து போயிருந்தேன். ஓகே, ஒரு புதர்க்கமாக வந்து நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தது வந்து பிரம்மதேசம்ன்ற ஒரு இடம். பிரம்மதேசத்தில் தான் அந்த கோயில்
பார்க்குறீங்க இல்லையா, அந்த முதல் மர்மதேசத்தில் அந்த கோயில் ஷூட் பண்ண இடம் வந்து பிரம்மதேசம். இது மர்மத்தொடர், ஓகே, மர்மதேசம் அப்படின்னு வச்சுக்க சொல்கிறேன் அப்படின்னு எழுதி அனுப்புனது, ஒரு கர்சரியாக எழுதி அனுப்புனது. அது கூட ஒரு அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 3 நாள் சித்தர்பட்டி அது இது என்னமோலாம் எழுதி அனுப்புவோம். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இதை சர்க்கிள் பண்ணி இதை வச்சுக்கோங்கன்னு சொன்னார். ஓகே, அஃப்கோர்ஸ் இட் இஸ் காட் ஒன் ரிங் டு இட் அண்ட் பீப்புள் கேன் சே இட் ஒரு மாதிரி. ஸோ பிரம்ம தேசத்துல மர்ம தேசத்தை நீங்க அங்க பிடிச்சிங்க. அந்த தேசம்ன்ற இதை வார்த்தையை எடுத்துக்கிட்டு இந்த மர்மத்தொடர் அப்படின்றதுனால மர்மம் போட்டு. ஸோ அது வந்து இந்திரா சவுந்தரராஜன் சார் அவரோட ரகசியமாய் ஒரு ரகசியம்ன்ற கதை சார்ந்து அது சார்ந்தது. ஆமாம், அதுவும் வந்து பாதி தான் வரும். அதில் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், நல்ல களம். பட் என்னன்னாக்கா டெலிவிஷனில் வந்து ஒரு லெங்க்த்து வேணும், அப்போ தான் வந்து வர்த்தக ரீதியாக அது வந்து ஒரு சரியாகும். ஒரு 20-25 எபிசோட்ஸு அதெல்லாம் வந்து பத்தாது. ஓகே, வாரம் 1 தான் நம்ம வந்து 52-56 ஏதோ போனோம்ல. இல்லை, 52 போனால் அதுக்கு வந்து ஒரு முழுமை கிடைக்கும். அது ஒரு பிரேக் ஈவன் தாண்டி கொஞ்சம் ப்ராஃபிட் வரும். ஏன்னா முதல் தொடர் அதுக்கு ஒரு ப்ரில்யூடும் இல்லை, ஒரு விடாது கருப்புக்கு இருந்த ப்ரில்யூடு கூட அது இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு கதை, மர்மதேசம்ன்றதுல ஃபஸ்ட்டு கதை. அதை எடுத்து நம்ம பண்ணும்போது லைக் இன்னும் அதை பற்றி தெரியணும், தெரிஞ்சு அவங்க வந்து எல்லாரும் உள்ளே வரணும். தொலைக்காட்சியில் 1/2 மணி நேரம் வாரத்துக்கு ஒரு முறை அப்படின்னு இருக்கும்போது அதை பற்றி அவங்க பேசி தெரிஞ்சு அதுக்கு ஒரு டேஸ்ட் க்ரியேட் ஆகி அப்புறம் திரும்பவும் வர ஆரம்பித்தா தான் வந்து நமக்கு வியூவர்ஷிப் கிடைக்கும். அதனால் வந்து 26 எபிசோடு தான் வரும் அப்படின்னு ஒரு கணக்கு இருந்தது. 30-32 எபிசோடு வரைக்கும் வந்து பத்தாது அப்படின்னும் போது அதை வந்து தொடர்ந்து ஸோ கிராமத்தில் முடிஞ்சிட்டு அது வந்து நகரத்துக்கு வரும். சிட்டியில் அந்த ஒரு பெட்டி ஒன்று இருக்கும், அதை தொடர்ந்து கேரக்டர்ஸ் இங்கே வருவாங்க. இங்கே வந்து சிட்டிக்குள்ளே அந்த பெட்டி எப்படி ட்ராவல் ஆகுது, எங்கே போய் முடியுது அப்படின்றது ஒரு டெவலப் பண்ணி எழுதினேன். இதில் என்னுடைய இது ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா, இது எப்படி தொடரும், சும்மா விட்டா வந்து லைக் இன்னும் அங்கே முடிஞ்சது இங்கே ஆரம்பிக்குது, இல்லை இங்கே வந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது. அப்போ ஒரு பேஸ் அண்டர்லைனிங் ஒரு இது ஸ்ட்ரெயின் வேணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போது இந்திரா கிட்டன் சொன்னது வந்து, இதுவரை அமானுஷ்யமாக நடந்ததெல்லாம் இல்லை, மனிதர்கள் செய்கிறாங்க அப்படின்றது ரிவர்ஸ் போனால் எப்படி. இப்போ வந்து கிராமத்தில் முடிஞ்சு இங்கே வரும்போது மனிதர்கள் தான் இது வந்து ஏதோ ஒரு பேராசைனால் செய்கிறாங்க அப்படின்னு வந்துடுச்சு. இதை ரிவர்ஸ் கொண்டு போய் இது வந்து எல்லாமே வந்து ஒரு அமானுஷ்யமான செயல் தான், அதில் வந்து மனிதர்கள் வந்து பகடைகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் முடிச்சா அப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து அந்த சிட்டியில் நடக்கக்கூடிய கதை. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மர்மதேசத்தினுடைய. ஸோ ரகசியமாய் ஒரு ரகசியம்னு இருந்தது, அது ஒரு இதை தழுவி மர்மதேசம் அப்படின்னு நாங்கள் டைட்டில் பண்ணீங்க. அதுக்கு பிறகு அடுத்த தொடர் பண்ணும்போது விடாது கருப்புன்றது அது ஃப்ரான்ச்சைஸ் ஆயிடுது. அந்த டைட்டில் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி மர்மதேசத்தில் விடாது கருப்பு. நீங்க எடுத்த மர்மதேசம் தவிர்த்து அதை டிவியில் அந்த ஸ்லாட்டை நீங்க ராஜ் டிவிக்கு போன பிறகு அது மர்ம தொடராகவே வேறு பல மர்மம் இதெல்லாம் வந்துருச்சுல்ல, இதுல தேசம் இல்லாம மாறி கூட மர்மதேசம்னே வந்தது. சன் டிவியில் வந்து சில பல காரணங்கள்னால வந்து சன் டிவியை விட்டு மின்பிம்பங்கள் வெளியில வந்துட்டாங்க, வெளியில வந்து ராஜ் டிவியில் போட்டாங்க. பட் அந்த ஸ்லாட், அந்த 8-8:30 மணி ஸ்லாட் அது அப்படியே மர்மத்துக்காகவே தனியா வேற ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸோட த்ரில்லர் ஸ்டோரிஸ். ஸோ மர்மதேசத்துல முதல் வந்து ரகசியம் அண்ட் அதுல வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரிங் வந்து நீங்க விஷுவலா அதை எடுக்கணும்னு சொல்லி தான் கைலாசம் சார் உங்களை பேசியிருக்காரு. ஏன்னா வெச்சோம் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் there is a lot of உங்கள் ஒர்க்கில் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து கேமரா இஸ் டெல்லிங் a story by itself, not just the dialogues and the characters. அப்படி பண்ணியிருக்கீங்க and you brought about a lot of change in terms of the structuring of it also, ரிவர்ஸில் போகிறது. ஆமாம், கதைகளில் வந்து எனக்குன்னு ஒரு விஷயங்கள் வேணும், நான் யோசிக்கிற சில ஐடியாஸ் வேணும். அது என்னோட கதையாகவே இருந்தாலும் சரி, நான் யோசித்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அதை எழுதி கொடுங்கன்னு சொன்னாலும் சரி, அதில் வந்து எனக்குன்னு சில விஷயங்களில் வந்து நான் செய்ய விருப்பப்படுறேன். அந்த மாதிரி செய்ய விருப்பப்பட்டது தான் வந்து அந்த 2வது இதில் வந்து ரிவர்ஸ் போகும்போது மனிதர்கள் செய்வதாக நம்பிக்கொண்டிருக்கிறோம், அதை வந்து ஒரு அமானுஷ்யமாக கொண்டு போய் முடிக்க முடியுமா
அப்படின்றது தான் அந்த. ஸோ நான் இப்போ புக்கை படிக்கிறதுக்கும் டெலிவிஷன் சீரீஸை பார்க்கறதுக்கும் அதனால தான் பயங்கர டிஃப்ரென்ஸ் வருது நினைக்கிறேன். கேன் யூ டேக் மீ த்ரூ தட் ஜேர்னி? விடாது கருப்பு, மர்ம தேசத்தில் விடாது கருப்பு எப்படி உருவாச்சு, எப்படி எடுத்தீங்க? இன்னைக்கு வந்துட்டு இந்த வேர்ல்டு, லோகேஷ் கனகராஜ் வேர்ல்டு அப்படி இப்படின்னு எல்லாம் நம்ம பேசுகிறோம். எனக்கு வந்து டெலிவிஷன் இன்னைக்கு அதை ஒரு மீடியமாக நம்ம பார்க்குறப்போ ஒரு பெரிய ஆர்டிஸ்டிக் மீடியமாக கூட பார்க்கல. ஸோ அண்ட் ஐ ரிமெம்பர் இது நான் வந்து நான் அப்போ வந்துட்டு ஒரு நியூலி மேரிட் கேர்ளாக வந்து ஒரு குழந்தையோடலாம் இருக்கிறப்போ ஐ ரிமெம்பர் நான் விடாது கருப்பெல்லாம் பார்த்துட்டு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருப்பேன். ஐ திங்க் யுவர் ஷூட்டிங், வி வர் நெக்ஸ்ட் மோன்ராம்ஸ் ஹவுஸ், யுவர் ஷூட்டிங் தேர். டிவியில் போய் பார்த்துட்டு அப்போ தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தப்போ எனக்கு உங்கள் சீரீஸ் பார்த்து தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏன் நடிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் நல்லா வந்தது எனக்கு. உங்களோட ஒவ்வொரு கதை கேட்குறப்போ ஆஹா அந்த லிங்க்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு. உங்களோட வேறு ஏதாவது கதைகளில் இந்த மன அழுத்தங்கிறது எப்படி நம்மளை கோப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வேறு எதுலையாவது வச்சுருக்கீங்களா?